ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்ச்க்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. Hello students, welcome back. So today we are going to start our NEET JEE session. So நம்ம ஏற்கனவே upcomingல இருந்து நம்மளோட NEET coming sessions ஸ்டார்ட் பண்ண போறோம். So we are in physics, we are going to start with units and dimensions. So units and dimensionsல இருந்து let us see. ஸோ உங்களுக்கு தெரியும், உங்களோட நீட் அண்ட் ஜேஇ ரெண்டு பார்ட்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட 11th எல்லா பார்ட்லையுமே வந்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஈவன் தோ சிம்பிளர் கொஸ்டின்ஸா இருந்தாலுமே நிறைய பேர் இந்த பார்ட்ல தான் மேக்ஸிமம் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. 12th யூ கைஸ் ஆர் ஓகே டூயிங் தி 12th பார்ட், ரைட்? ஸோ நம்ம ஃப்ரம் தி ஸ்கிராச் யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ்ல இருந்து லெட் அஸ் ட்ரை டு கவர் ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் so that you can score maximum mark from this part, right? So let us start from units and dimensions. So units and dimensions பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா this is the base of your physics. In some books they have mentioned it as units and measurements. ஸோ எல்லாம் ஒண்ணுதான். ஸோ இந்த யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ்ல என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தோட யூனிட் எழுதுறது. if I am writing 1 and if I am writing 2 இப்படி நான் எழுதுனேன்னா these are just numbers. அதுக்கு பதில if I write it as 1 centimeter 2 kg அப்படின்னா then this conveys me a story. என்ன ஸ்டோரி சொல்லுது? it is of 1 centimeter length, it is of 2 kg of, it has 2 kg of mass அப்படின்னு ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுது. அதை விட்டுட்டு if I simply write 1 2 3 or something, they are just numbers, right? so அப்ப இந்த நம்ம சென்டிமீட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்றதும் இந்த கேஜி கிலோகிராம் அப்படின்னு மென்ஷன் பண்றதுதான் என்ன அப்படின்னா நம்மளோட யூனிட்ஸ். ஸோ இந்த யூனிட்ஸ் எந்த அளவுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ட் அண்ட் இன் பிசிக்ஸ் இன் ஜே டேர்ம்ஸ் இன் நீட் டேர்ம்ஸ் இதை உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத let us see one by one. So this is your first most important definition. In units and dimensions we are going to learn about physical quantities. So what are physical quantities? இந்த physical quantities அப்படின்னா என்ன? See, anything that is measurable. நம்மளால ஒரு பொருளை மெஷர் பண்ண முடிஞ்சதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா ஐ கேனாட் மெஷர் மை ஹாப்பினஸ், ரைட்? நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு எதை வச்சு மெஷர் வெயிட் போட்டு பார்க்க முடியாது. நான் எவ்வளவு அழுகிறேன் அப்படின்றத வந்துட்டு லைக் எவ்வளவு கவலையா இருக்கேன் அப்படின்றத we cannot predict. ஸோ இதெல்லாம் மெஷர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா நோ, ஒன்லி விச் இஸ் மெஷரபிள். ஸோ பிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னாலே மெஷரபிள் குவான்டிட்டிஸ் எல்லாமே எனக்கு பிசிக்கல் குவான்டிட்டிஸ். So measurable quantities. So what are measurable quantities? So நம்ம டிவைஸ் யூஸ் பண்ணி மெஷர் பண்ற எல்லாமே மெஷரபிள் குவான்டிட்டிஸ் தான். ஸோ மாஸ் என்ன பண்ணுவோம்? வெயிங் மிஷின்ல பார்ப்போம். தென் வேற என்ன, நம்ம ஏதோ ஒரு வயரோட லென்த்தை மெஷர் பண்றோம்னா ஸ்கேல் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்த ப்ராப்பரா ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணி மெஷர் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதை தான் நம்ம மெஷரபிள் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த பிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நீங்க எழுத போற உங்களோட நியூமரிக்கல் வேல்யூ இன்டு உங்களோட யூனிட். ஸோ இப்படிதான் நம்ம பிசிக்கல் குவான்டிட்டியை ஜென்ரலா ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்பதான் எழுதுன மாதிரி ஒரு 1 சென்டிமீட்டர் 2 கேஜி இது எல்லாமே எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நியூமரிக்கல் வேல்யூ தென் அதுக்கு ஒரு யூனிட் இருக்கும். ஸோ இந்த நியூமரிக்கல் வேல்யூ அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திஸ் திங் இஸ் வாட் நியூமரிக்கல் வேல்யூ. அண்ட் இந்த யூ அப்படின்றது நம்மளோட யூனிட். For example, I am writing one physical quantity as 1 kg அப்படின்னு எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப இதுல என்னோட 1 அப்படின்றது என்ன? என்னோட நியூமரிக்கல் வேல்யூ. கேஜி கிலோகிராம் அப்படின்றது என்னது? என்னோட யூனிட். ஸோ எப்பயுமே நம்மளோட பிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம இப்படிதான் ரெப்ரசென்ட் பண்ணோம். Then now comes a question. ஸோ ரொம்ப ஒரு பேசிக்கான question. What is the relationship between நியூமரிக்கல் வேல்யூ அண்ட் யூனிட்? நியூமரிக்கல் வேல்யூக்கும் யூனிட்க்கும் என்ன ரிலேஷன்? குட்டி டெஃபினிஷன் தான் பார்த்தோம் இல்லையா? இதுல இருந்து ஒரு கொஸ்டின். என்ன கொஸ்டின்? நியூமரிக்கல் வேல்யூ யூனிட்டும் டைரக்ட்லி ரிலேட்டடா, நியூமரிக்கல் வேல்யூ யூனிட்டும் இன்வெர்ஸ்லி ரிலேட்டடா, நியூமரிக்கல் வேல்யூ யூனிட்டும் ஈக்குவலா, இல்ல நன் ஆஃப் தீஸ் எதுவுமே வராதா, அதுக்கு ரிலேஷனே இல்லையா அப்படின்னு உங்களோட கொஸ்டின். சி,
இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டெஃபினிஷன் உங்களோட யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் லெசன்ல. ஆக்சுவலி நியூமரிக்கல் வேல்யூ யூனிட்டும் எப்படி ரிலேட்டட் அப்படின்னா இன்வெர்ஸ்லி ரிலேட்டட். ஏன்னா நம்ம n into u இருந்தா நம்ம இன்னொரு பக்கம் கொண்டு போனா இன்வெர்ஸ்லி ரிலேட்டட் தான். பட் எப்படி அப்படின்னா இப்ப ஐ எம் சேயிங் 1 மீட்டர். ஓகே, இப்போ நான் இதை என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு கன்வெர்ட் இட் டு another unit. Let us say 2 centimeter. So 1 meter is equal to how many centimeters? It is of 100 centimeters. So 1 meter is 100 centimeter. இப்போ நீங்க இதுல நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா இந்த 1 அப்படின்ற மேக்னிடியூட், 1ன்றது மேக்னிடியூட் இல்லையா? ஸோ நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மேக்னிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேக்னிடியூட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த நம்பர் 1ன்ற நம்பர் அடுத்த யூனிட்க்கு மாறுறப்ப எப்படி மாறி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெரிய யூனிட்டா மாறி இருக்கு. ஏன்னா இங்க 1 இருக்கிறது இங்க வரப்ப உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? 100 ஆயிருக்கு. அப்போ உங்களோட நியூமரிக்கல் வேல்யூ உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கக்கூடிய யூனிட்டை பாருங்களேன். 1 மீட்டர்ன்னு இருக்கிறது நீங்க இன்னொரு யூனிட்க்கு மாத்துறப்ப சென்டிமீட்டரா மாறி இருக்கு. ஸோ அப்ப மீட்டர் மீட்டரை விட சென்டிமீட்டர் குட்டி மெஷர்மெண்ட். கரெக்டா? மீட்டர் தான் பெருசு, சென்டிமீட்டர் குட்டி. ஸோ அப்போ 1 மீட்டர் டு சென்டிமீட்டர் மாறுறப்ப எனக்கு யூனிட் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இது குட்டி வேல்யூ, இது பெரிய யூனிட், இது பெரிய வேல்யூ, இது குட்டி யூனிட். அப்ப இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்வெர்ஸ்லி ரிலேட்டடா இருக்கு. அதாவது உங்களுக்கு நியூமரிக்கல் வேல்யூ பெருசா இருந்ததுன்னா யூனிட் குட்டியா இருக்கும், யூனிட் குட்டியா இருந்தது அப்படின்னா நியூமரிக்கல் வேல்யூ பெருசா இருக்கும். ஃபைன். ஸோ திஸ் இஸ் தி most important thing in your units and dimensions part. First important thing, physical quantity na என்ன? So physical quantity அப்படின்றது என்ன அப்படின்னா anything that is measurable. நம்மளால எதெல்லாம் மெஷர் பண்ண முடியுமோ that is what we call it as physical quantity. அந்த physical quantity நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்னா நம்மளோட நியூமரிக்கல் வேல்யூ இன்டு அதனுடைய யூனிட். ஸோ அந்த நியூமரிக்கல் வேல்யூ யூனிட் என்ன விஷயத்தை கன்வே பண்ணுது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். So இந்த நியூமரிக்கல் வேல்யூ இந்த யூனிட் அப்படின்னா இட் இஸ் ஜஸ்ட் லைக் அ கம்பேரிசன், ரைட்? இப்போ இந்த 1 kg அப்படின்னா 1ன்றது என்னது? kg, கிலோகிராம் வெயிட். ஸோ we are comparing that numerical value with kg. ஸோ கண்டிப்பா இன்னொன்னு இன்வெர்ஸ்லி ரிலேட்டடா தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் பிசிக்கல் குவான்டிட்டி இஸ். ஸோ ஒன்ஸ் நமக்கு பிசிக்கல் குவான்டிட்டி புரிஞ்சிருச்சு அப்படின்னா now we are moving into types of physical quantity. So I'll represent physical quantity as PQ. PQ ன்னு எழுதணும்னா physical quantity. So இந்த physical quantity மொத்தம் எத்தனை டைப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா it is purely of fundamental quantities and derived quantities. இன்னொரு குவான்டிட்டியும் இருக்கு, that is what we call it as supplementary quantities. So இது 3 பார்ட்ஸா தான் நமக்கு நம்மளோட physical quantity split up ஆயிருக்கு. Fundamental quantitiesனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா see the quantities which is independent of any other quantity. இப்போ for example நான் வந்துட்டு ஒரு பொருளோட மாஸை மெஷர் பண்ண போறேன். அதனுடைய மாஸ் எவ்வளோன்னு அதுக்கு என்ன வேணும்? அந்த பொருள் மட்டும் இருந்தாலே போதும் இல்லையா? நம்ம கொண்டு போய் வெயிங் மிஷின் வச்சுன்னா அதோடைய மாஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி இஃப் ஐ எம் டேக்கிங் தி டெம்பரேச்சர் ஆஃப் தட் பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ், எவ்வளவு டெம்பரேச்சர்ல இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்கு அதுக்கும் அந்த சப்ஸ்டன்ஸ் இருந்தா மட்டும் போதும். நான் ஜஸ்ட் அதனுடைய டெம்பரேச்சர் வந்துட்டு செக் பண்ணிடலாம். டெம்பரேச்சர் செக் பண்றதுக்கு எனக்கு அதை தவிர வேற எதுவும் தேவையில்லை. இப்போ நான் அதே ஒரு ஆப்ஜெக்டோ இல்ல அந்த ஒரு கண்டெய்னர்ல இருக்க திங்கோட டென்சிட்டியை செக் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்க. டென்சிட்டி இஸ் மாஸ் பை வால்யூம். அப்ப எனக்கு என்ன தெரியணும்? அதனுடைய மாஸ் எவ்வளோ, அது அந்த கண்டெய்னர்ல எவ்வளவு தூரத்தை ஆக்குபை பண்ணிருக்கு அப்படின்றது எனக்கு தெரியணும். அப்பனா தான் அதனுடைய டென்சிட்டி, விச் மீன்ஸ் அந்த பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸோட டென்சிட்டியை என்னால கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான் லாஸ்டா சொன்ன கேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா we are using two different quantities. என்னது? டென்சிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு என்னென்ன வேணும்னா மாஸும் தேவைப்படுது, வால்யூமும் தேவைப்படுது. ஸோ இப்போ நான் 2 டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸை யூஸ் பண்றேன். ஸோ திஸ் இஸ் வாட் வி கால் இட் as derived quantity. அப்போ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டினா நம்ம எதையுமே டிபெண்ட் பண்ணாம அந்த குவான்டிட்டியை நம்ம மெஷர் பண்ண முடிஞ்சதுன்னா அதை தான் நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். அதுல மொத்தம் we have 7 types of quantity. So first thing is nothing but your length. Second thing is nothing but your mass. Third thing உங்க எல்லாருக்கும் தெரியும், it is of time. And the fourth thing is temperature. And the fifth thing is luminous intensity. And sixth thing is nothing but, so temperature பார்த்திருக்கோம், luminous intensity பார்த்திருக்கோம், then it is electric current. You always supposed to say this as electric current, not current. சரியா? I'll explain why. And then finally amount of substance. So இது எல்லாமே independent quantities.
ஸோ இது எல்லாமே நமக்கு என்னது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அண்ட் தீஸ் குவான்டிட்டிஸ் ஆர் இண்டிபெண்டன்ட் குவான்டிட்டிஸ். Fundamental quantities as well as independent quantities. Okay, fine. So I have said electric current, right? ஏன் கரண்ட்னு சொல்லக்கூடாது? கரண்ட் இல்லையா, கரண்ட் இருக்கா அப்படிதான் கேட்கும் இல்லையா? ஈவன் கரண்ட் அப்படின்ற வேர்டோட அர்த்தம் என்னன்னா எனிதிங் தட் ஃப்ளோஸ் தட் இஸ் கரண்ட், ரைட்? ஸோ அப்போ எலக்ட்ரிக் கரண்ட்னால எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எலக்ட்ரிக் கரண்ட் சொல்லுவோம். வாட்டர் கரண்ட்னா வாட்டர் ஃப்ளோ ஆகுறத வாட்டர் கரண்ட்னு சொல்லுவோம். ஸோ யூ ஷுட் நாட் மென்ஷன் இட் as a current, it is electric current. Fine. So length, how we represent length? ஸோ லென்த்தை நம்ம மீட்டர்ல தான் எப்பயுமே ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதே மாதிரி மாஸை கிலோகிராம்ல தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அண்ட் தென் டைமை செகண்ட்ஸ்ல தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். டெம்பரேச்சரை கெல்வின்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அண்ட் தென் luminous intensity கேண்டல்ல, எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பியர், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸை எதுல ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? மோல், MOL, மோல். MOLE தான் மோலோட ஸ்பெல்லிங், பட் நம்ம யூனிட்டா MOL தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ தீஸ் ஆர் தி 7 fundamental quantities you should never ever forget in physics. Fine. So இந்த 7 குவான்டிட்டிஸை வச்சு தான் இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லா குவான்டிட்டிஸையுமே நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா டிஃபைன் பண்ணிருப்போம். ஸோ இதுல இருந்து நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் derived குவான்டிட்டிஸ்க்கு எடுத்துட்டு போனோம்னா see these are their units இல்லையா? ஸோ these are their SI units. நம்ம பார்த்தா இது எல்லாமே அதனுடைய SI units. ஸோ டைமென்ஷனலி எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? டைமென்ஷன்ஸ் பார்ட்குள்ள போறப்ப பார்ப்போம். Then we'll see about the derived quantities. இந்த derived quantitiesலாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா if I'm representing area. So area சொன்னேன்னா area சொன்னேன் அப்படின்னா if I'm saying area, it means it depends on length into breadth. If I have a doubt, இதுவும் length அதுவும் lengthனா both are length quantities, right? Then how come I can say it is a dependent quantities or derived quantity? See, lengthனாலும் இப்ப let us say this is a square. இதனோட ஏரியா கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா I should depend on this length as well as this length. கரெக்டா? ஸோ அப்ப எனக்கு 2 லென்த் இருந்தா மட்டும்தான் என்னால ஏரியாவை ஸ்பெசிஃபை பண்ண முடியும். இஃப் ஐ சே வால்யூம் எனக்கு L கியூப் இல்லையா? லென்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட். அப்போ எனக்கு என்ன வேணும்? ஒரு வால்யூம் நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா ஐ நீட் இட்ஸ் லென்த், இட்ஸ் பிரெத், இட்ஸ் ஹைட். இது எல்லாமே எனக்கு இருந்தாதான் ஒரு பொருளோட வால்யூமை எனக்கு கண்டுபிடிக்க முடியும். ஸோ எனக்கு ஏரியாவா இருந்தாலும் சரி, வால்யூமா இருந்தாலும் சரி, அது லென்த்தை ஒரு தடவைக்கு மேல டிபெண்ட் பண்ணிருக்கு இல்லையா? இட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் லென்த் ஃபார் மோர் தென் ஒன் டைம். ஸோ டெஃபினெட்லி இட் இஸ் அ derived quantity. So this you all should keep in mind. And then next thing நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா let us talk about force. Force is nothing but mass into acceleration. So if you see here, mass is kg, kilogram, acceleration meter per second square. Again, கிலோகிராம்னா மாஸை டிபெண்ட் பண்ணிருக்கு, மீட்டர்னா வந்துட்டு லென்த்தை டிபெண்ட் பண்ணிருக்கு, டைம், இத்தனை குவான்டிட்டிஸை டிபெண்ட் பண்ணிருக்கனால டெஃபினெட்லி இட் இஸ் அ derived quantity. இந்த 7 குவான்டிட்டி தவிர இது எல்லாமே derived தான் guys. So next if I talk of momentum is nothing but mass into velocity. So mass is kilogram meter per second. So இது மாதிரி we can write any number of quantities. So momentum எழுதலாம், impulse எழுதலாம், அப்புறம் என்ன இருக்கு? angular momentum, this is linear momentum, angular momentum எழுதலாம், acceleration எழுதலாம், velocity எழுதலாம். இந்த மாதிரி பேசிக்கான ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா like even though hardest thing, but from the beginning ல இருந்து பார்த்தோம்னா we can take up to 30 to 40 formulas from this. So all those formulas are derived quantities. So நம்ம எல்லாமே derived வந்துரும். ஓகே, அப்ப எல்லாமே derived வந்துரும்னா what of supplementary quantities? See, these supplementary quantities are special quantities which talks of angles. So என்னென்ன angles? First thing is the plane angle and the second one is the solid angle. So இந்த ரெண்டு ஆங்கிளை பத்தி பேசுறது தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட supplementary quantities. So இந்த plane angle என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா so if I have a circle, it is a 2D shape இல்லையா? angle என்ன plane angle, solid angle, first அதை சொல்லுங்க மேம் அப்படின்னா when you talk about a structure or something in 2D, then it is plane angle. If I am talking of 3D, then it is a solid angle. ஒருவேளை நீங்க பிக்சரைஸ்டா வரைஞ்சீங்க அப்படின்னா அதுல நம்ம சொல்ல போற ஆங்கிள் என்ன? plane angle. solid angle 3D ஷேப்ஸ் பத்தி படிக்கிறோம். ஸ்பியர்ல இல்ல வேற ஏதோ கியூப்ல அதனுடைய something ஏதோ ஆங்கிள்ஸ் இருக்கிறோம் அப்படின்னா that is what solid angle. சரி, இந்த plane angle னா let us consider I have a circle. So இந்த சர்க்கிளோட சென்டர்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா this is the circle's
ரேடியஸ். ஸோ இந்த சர்க்கிள்ல இங்க இருந்து இவ்வளவு தூரம் நான் வந்து டிராவல் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ரேடியஸ் ஃபிக்ஸ்டு, நான் இங்க இருந்து இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்கேன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் லெட் மீ சே எஸ். ஓகே, ஸோ அப்ப இது இங்க இருந்து இவ்வளவு தூரம் போயிருக்குன்னா சென்டரை பொறுத்து தான் இது மூவ் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இந்த ஆங்கிள் எனக்கு என்ன அப்படின்னா தீட்டான்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த தீட்டா தான் என்ன அப்படின்னா நம்மளோட பிளேன் ஆங்கிள். ஸோ இந்த தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம்? தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு இன் யுவர் ஆர்க் லென்த் ஃபார்ம்ல யூ கேன் ரைட் இது எவ்வளவு தூரம் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு டிவைடட் பை திஸ் ஆர்க், ரைட்? So this is how we can express our plane angle. So your theta should always be in radians. Theta எப்பயுமே எதுல தான் இருக்கணும் அப்படின்னா ரேடியன்ஸ்ல தான் இருக்கும். If I talk of solid angle அப்படின்றது it is of sphere. If I have a sphere, இப்படி ஒரு sphere இருக்கு அப்படின்னா what I can do with this sphere, இந்த sphere I am going to cut அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் என்ன பண்றேன், this is the center of the sphere இல்லையா? ஸோ center of the sphereல இருந்து let me take this part. ஸோ இந்த பார்ட்டை நான் கட் பண்ணி எடுத்தேன்னா imagine a ball. பால்ல சென்டர்ல இருந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு பார்ட்டை கட் பண்ணி எடுக்கிறீங்க, ஒரு கேக் மாதிரி ஒரு பீஸை கட் பண்ணி எடுக்கிறீங்கன்னா நீங்க கட் பண்ணி எடுத்த பீஸ் எப்படி இருக்கும், இதுதான் நீங்க கட் பண்ணி எடுத்த பீஸ். ஸோ இந்த ஏரியா இருக்கு பாத்தீங்களா, இந்த ஏரியாவை தான் நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இது நம்ம தீட்டான்னு எடுத்துக்கிட்டனால சாலிட் ஆங்கிள் இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஃபைன்னு எடுத்துக்கலாம். ஸோ திஸ் ஃபை இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலா இருக்கு இந்த ஃபை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி அங்க எப்படி இந்த டிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலா இருந்ததோ அதே மாதிரி இங்க இந்த டிஸ்டன்ஸ் இது என்னது, see I'll draw it here. ஸோ இது ஒரு கோன், கோனோட ஏரியா, இது ஏரியா டிவைடட் பை இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2Dல இருக்கிறதுனால it will be r square. So this is your solid angle. இதனுடைய யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெரேடியன் தான் இதனுடைய யூனிட்டா. ஆக்சுவலி பிளேன் ஆங்கிளோட யூனிட் வந்து ரேடியன், சாலிட் ஆங்கிளோட யூனிட் வந்துட்டு ஸ்டெரேடியன். தட்ஸ் ஆல். ஸோ இந்த ரெண்டு யூனிட்ஸ் அண்ட் தென் இந்த ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அண்ட் இந்த சப்ளிமெண்டரி குவான்டிட்டியை பத்தி இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. ஒன்ஸ் நான் டைமென்ஷன்ஸை பத்தி பார்த்ததுக்கு அப்புறம் ஐ வில் டெல் யூ. So these are the basic things we have discussed till now. என்னென்ன பார்த்திருக்கோம், what is a physical quantity, physical quantity na என்ன, and how we can specify these physical quantity and how we can categorize the physical quantity. So first representation of physical quantity நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it is simply numerical value into unit. But அதே physical quantity ஓட types நம்ம discuss பண்ண போறோம் அப்படின்னா it is of 3 types. So one fundamental quantity and second one is the derived quantity and the final one is the supplementary quantity. So fundamental quantities na enna, so it is independent of anything, it doesn't depend on anything, it is independent. So we can specify the thing as it is. So adu ellame nama enna appdi solrona independent quantities and these comes under fundamental quantities. And second one is the derived quantities. So derived quantities பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா if I am talking of something like velocity, acceleration or area or volume what we have seen. ஸோ எந்த ஒரு குவான்டிட்டி இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை ஒரு தடவைக்கு மேல டிபெண்ட் பண்ணப்பட்டிருக்கோ தட் இஸ் வாட் வி கால் இட் ஆஸ் டிரைவ்ட் குவான்டிட்டிஸ். ஸோ ஏரியாவாக இருந்தாலும் லென்த் அப்போ என்ன குவான்டிட்டி, லென்த் இஸ் அ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஏன்னா நம்ம ஒரே ஒரு எல்லை தான் கண்டுபிடிக்க போறோம். மாஸ் அகேன் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஸோ இப்போ நான் ஏரியா கண்டுபிடிக்க போறப்ப எல் ஸ்கொயர், ஸோ எல் இன்டூ எல் எடுக்கிறேன், அப்போ இட் இஸ் அ டிரைவ்டு குவான்டிட்டி. ஸோ தீஸ் ஆர் தி பேசிக் திங்ஸ் வி ஹவ் சீன் டில் நவ். Next, last thing is the supplementary quantity. So supplementary quantity பொறுத்தளவுக்கு we talk of angles. So what if it is in case of 2D solid angle and what if it is in plane angle and what if it is in case of 3D solid angle, right? So இது எல்லாமே நம்ம வந்து இப்போ வரைக்கும் பார்த்திருக்கோம். So these are the basic thing you should know in units part. So now we are slowly entering into dimensions. So dimensions பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா what is dimensions, why we should study dimensions? First basic question, right? Dimensions எதுக்கு நான் படிக்கிறேன்? I know SI unit, I express length in terms of meter, mass in terms of kilogram. So எல்லாத்துக்குமே I have a unit. Then why should I study dimensions, right? Fair question. See, if I am writing 1 Newton, what is 1 Newton? Force which is equal to mass into acceleration, and this mass into acceleration we represent in Newton. Its unit is Newton. Let me say 1 Newton. 1 Newton, if I express in SI units, what it is? Mass kilogram, acceleration meter per second square. So இதுதான் என்னது எனக்கு 1 Newton. Let me say I will express this in CGS units. அப்போ கிலோகிராம் என்னவாயிடும், எனக்கு கிராமா மாறிடும். What are SI unit and CGS unit? SI unit are similar to MKS system,
which means meter, kilogram, second. CGS is nothing but CGS. CGS nothing but centimeter, gram, second. That's all. So I'm representing it in CGS system. So kilogram will become gram, meter will become centimeter, and time is same in both cases, so second square. So ஒரு நியூட்டன் அப்படின்றத if you see I have represented in kilogram meter per second square also and gram centimeter per second square also. If there is another unit, then I'll express it in form of another unit also, right? So நம்ம எப்படி வேணாலும் இதை ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஆனா டைமென்ஷன்ஸ்ல மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, see we use only the fundamental quantities in dimensions. So dimensionsல நம்ம யாரை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா fundamental quantities யூஸ் பண்ணுவோம். சரி, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படி இதை டிஸ்கிரைப் பண்ண முடியும்னா, எஸ், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியில இருந்து தான் அந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையுமே we have discovered. அப்ப தாராளமா அந்த 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்களோட டைமென்ஷன்ஸை கண்டுபிடிக்கலாம். அப்ப டைமென்ஷன்ஸ்னா ஆக்சுவலா என்ன? சி ஐ கேன் ரெப்ரசென்ட் மை கிலோகிராம் ஆஸ் மாஸ். ஏன்னா கிலோகிராம்னாலும் மாஸ் தான், கிராம்னாலும் மாஸ் தான். ஐ கேன் ரெப்ரசென்ட் மை மீட்டர் as length. சேம், மீட்டர்னாலும் லென்த் தான், சென்டிமீட்டர்னாலும் லென்த் தான், கிலோமீட்டர்னாலும் லென்த் தான். அண்ட் செகண்ட் டைம் இஸ் கோயிங் டு பி செகண்ட். ஸோ ஹவர்னாலும் செகண்ட்ஸ்னாலும் மினிட்ஸ்னாலும் இட்ஸ் கோயிங் டு பி டைம். So if I represent it is in this way, if you see kilogram is mass power 1, L power 1, T which means second, which is divided by second. So T power minus 2 is the dimension of 1 Newton. And okay, now tell me for CGS system அப்படின்னா gram is mass, centimeter is length, time is same, T power minus 2 is same இல்லையா? ஸோ அப்ப 1 நியூட்டனை நீங்க எந்த யூனிட்ஸ்ல மென்ஷன் பண்ணாலும் டைமென்ஷன்ஸ் எப்படிதான் இருக்கும், சேமா தான் இருக்கும், அது மாறாது. ஸோ தட் இஸ் வை வி எக்ஸ்பிரஸ் எனி குவான்டிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் டைமென்ஷன்ஸ் டு அவாய்ட் கன்ஃபியூஷன்ஸ். ஸோ இந்த டைமென்ஷன்ஸை வி ஆல்வேஸ் ரெப்ரசென்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பவர்ஸ். ஸோ எம் எத்தனை டைம்ஸ் டிபெண்ட் பண்ணிருக்கு, எல்ல எத்தனை டைம்ஸ் டிபெண்ட் பண்ணிருக்கு, டைமை எத்தனை டைம்ஸ் டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படின்றது தான் நம்ம வந்து டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் நம்மளோட knowledge-காக. Okay, first let me tell area. So what is the dimension of area? It is of, what is the formula of area? First, area is length into breadth, right? I can write it as L into L. So it is simply length is 1L and breadth is 1L. You can write it as L square. L power 1, so 1 plus 1 it is 2, L square. Now if I am saying volume, so volume is nothing but length into breadth into height, correct? So அப்ப இதை நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? L power 1, 1, 1, so L power 3 மொத்தமா இருக்கு. Now if I am saying force, so how can I represent force? Force is mass into acceleration. அப்ப மாஸுக்கு நம்ம m ரெப்ரசென்ட் பண்ணுவோம், acceleration meter per second square. அப்ப L T power minus 2 is your force. Now I am representing momentum. Momentum is nothing but mass into velocity. அப்போ எனக்கு என்ன வரும்? m L T power minus 1 because meter per second தான் என்னது எனக்கு velocity. So you can derive many number of formulas from this. And fifth one, let me say pressure. So if it is of pressure, then I can write the pressure term as force by area. So if it is force by area in the sense, oh my god. So force by area in the sense, force is, we have already know ml T power minus 2 divided by L square is your area. So if I take this L up, so it will become minus 2. Already 1 is here, minus 2. So 1 minus 2 minus 1. So m L power minus 1 T power minus 2. So this is how generally we represent all the formulas, right? Now let us discuss one more thing. So we have written formulas. Likewise, you can take up to 29 set of formulas. 29 around 30, right? So if I talk, I have written pressure. So if I write velocity, acceleration, then acceleration due to gravity, energy, and velocity gradient, stress, strain, Young's modulus, capacitance. So these are some basic formulas you all should know. Basic dimensions you all should know. Current, voltage, resistance, all those things. So around 20 to 30 formulas you will get from this part. So keep
thorough in these basic things. Others we can learn while going chapter wise, right? Fine. So the thing is, this is how we find out dimensions. So next thing, for constant. For some constants also there is dimension. Let us say refractive index. Refractive index is nothing but, what is refractive index? We represent it as mu, right? So my refractive index is nothing but C by V. So if C is nothing but speed of light, right? Speed of light is LT inverse, and velocity is also LT inverse. So if I cancel both the things out, then there is no dimension for refractive index. Now similarly, one more thing, what is that? Let me write plane angle. This is what I'll convey afterwards. So plane angle எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, plane angle ஓட dimensions என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, it is of first formula என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, plane angle ஓடது your theta which is equal to s by r. S is distance, r is again distance. If it got cancelled out, it have no dimension. But if you see, refractive index doesn't have unit as well as dimension. Refractive index க்கு யூனிட்டும் கிடையாது, dimensionsum கிடையாது. But plane angle க்கு we have unit, that is what radian இல்லையா? Radian தான் அதனுடைய unit. But dimensions wise பார்த்தோம்னா, I don't have any dimensions here because L and L have got cancelled out. Then if I go for solid angle, let me say solid angle. What is the dimension or what is the formula for solid angle? I represent solid angle as phi. This phi is equal to distance by which is the distance covered by radius I have taken there. Here it is area by r square. Area I can represent as L square because length into breadth. R square L into L again L square. So its unit is steradian. So radian, steradian. These are the two different units, right? So if you see here, for solid angle and plane angle, we don't have any specific dimensions, but we have unit. So இதுதான் நம்ம plane angle, solid angle முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். And another we are talking about constants, right? So let me say gravitational constant, a good one. Gravitational constant. So how to find gravitational constant formula? We all know F is equal to G m1 m2 divided by r square. So if I need G now, I can write G as F r square divided by m1 m2. So what is your F? F is Newton, right? So F m L t power minus 2, then r square again L square divided by m square. This is what the unit of gravitation. So 1 m will got cancelled. If I take this 2 up, it is 1 minus 2 here. So it will become, yeah, let me write it here. This will become m power 1 already there. So this 2, if it goes up, it will be minus 2. L power 1 is already here. If I take this 2, add 2. So L plus 2, t power minus 2. So if I simplify this, I will end up at m power minus 1 L cube t power minus 2. So this is the dimension of gravitational constant. So gravitational constant oda dimension idha. Correct ah irukoma? Yeah, correct ah irukum. Fine. So this is how we write dimensional formula. Only thing you should know is the formula, and also you should know what is coefficient of viscosity. So do it as a homework. Coefficient of viscosity. So what is coefficient of, let us say viscous force F is equal to eta A into dV by dz. So I need eta. So eta is F divided by A into dV by dz. Okay, I know F, which is force. A is, let us say, area. What is dV by dz? dV by dz is nothing but velocity gradient. So what is velocity gradient? If anything says gradient, it means it representing its height or length. So velocity gradient in the sense, it is velocity by length. So velocity means Lt power minus 1 divided by length. So its dimensional formula is t power minus 1. So this is how we find for velocity gradient. If it is of temperature gradient, it is temperature divided by length. So temperature we represent as K L inverse. So K L inverse is your
temperature gradient. So gradient அப்படின்னாங்க அப்படின்னாலே it is per unit length அப்படின்னு சொல்லி அர்த்தம். So how much temperature is per unit length, how much temperature is per how much velocity is per unit length அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோம்னா that is what velocity gradient, temperature gradient, all these things. So இதுக்கு என்ன அர்த்தம்னா இப்போ if the length keep on increasing, a velocity gradient keep on decreasing. That is the relation between them. If the let us see ஒரு கேண்டில் இருக்கு, கேண்டில்ல இருந்து நீங்க தூரமா போய் கேண்டிலோட டெம்பரேச்சர் மெஷர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், கம்மியா தான் இருக்கு இல்லையா. ஸோ if length increases, the particular thing what we are discussing also decreases. So same for velocity gradient and for temperature gradient. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய பேசிக்கான ஃபார்முலாஸ் அண்ட் பேசிக்கான கான்ஸ்டன்ட்ஸோட டெஃபினிஷன்ஸ். Now let me say dimensions I know how to do. I know what are physical quantities. அப்புறம் என்ன பார்த்தோம், physical quantities ஓட டைப்பா இருக்கக்கூடிய 3 quantities, which is your fundamental quantity, derived quantities and supplementary quantities. Good. இப்போ let me say if I am talking of dimensional analysis in particular thing, let me say how to add two things, how to subtract two things, how to multiple two things, how to divide two things. So in the dimensional analysis once application part குள்ள கொண்டு போனா how it will behave, how it will do things அப்படின்றத let us see in the next session. Yeah, bye guys.